ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புல்லட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரேக் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லிவர் அப்படியே உள்ளே போயிடும். அது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற பம்பு போயிட்டுருக்கும். ஸோ அந்த பம்பை நம்ம இப்போ மாற்ற போகிறோம். அந்த பம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி மேலே இருக்கிற அந்த கப்போட 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த ஆயில் இருக்கணும். ஆல்ரெடி கழட்டி ஆயில் எடுத்துட்டேன், அதனால் இப்போ காட்டுறேன் அந்த வீடியோவை. அந்த ஆயில் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பிரேக் செட்டில் ஒரு வால்வு மாதிரி இருக்கும், ஒரு போல்ட்டு, ஒரு நெட்டு டைப்பில். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ பழைய ஆயில் பாருங்கள் எவ்வளோ கருகரான்னு இருக்குது. அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், திக்காக க்ரீஸ் மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா எடுத்தால் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி குழன்னு அப்படி க்ரீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பிரேக் லிவரை வந்து நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த நட்டுருக்கு போல்ட்டுருக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்க்ரூவை கழட்டணும், கீழே இருக்கிற நட்டையும் கழட்டணும். கழட்டிட்டிங்கன்னா அதை வெளியே வந்துடும். மேலே ஸ்க்ரூ ட்ரைவரில் பிடிச்சிக்கிட்டு கீழே நட்டை கட்டினீங்கன்னா அது தனியாக நட்டு தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேலே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து த்ரெட் பண்ணி கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த லிவரை வந்து வெளியே ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பம்பு வெளியே வந்துடும். அதை வெளியே எடுத்திங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு வாஷர் ரப்பர் புஷ்ஷும் லிவரும் வரும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து சர்க்ளிப் இருக்கும். அந்த சர்க்ளிப் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டங் ஸ்பேனரை வந்து முனையில் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே போட்டு அந்த டங் ஸ்பேனரை போட்டு உள்ளே அந்த ஹோல்ஸில் போட்டு ப்ரெஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துடலாம். இதில் ஃப்ரீயாக வந்துருச்சு. இந்த மாதிரி டூல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது வெளியே எடுக்க, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். பார்த்திங்கன்னா அந்த பம்போட ரப்பர் பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கிருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் தண்ணிக்கு பம்ப் அடிப்போம் பார்த்திங்கன்னா, அந்த பம்பில் வர வாஷர் மாதிரி தான். இந்த வாஷர் பாருங்கள் சுருங்கி இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்த நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அந்த க்ரீஸு மாதிரி இருக்கிற ஆயில் திக்னஸ்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா கழுகி விட்டுடலாம். வேணால் நம்ம வந்து இந்த க்ளீனிங் லூப்ரிகன்ட் கூட அடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுகி தொடச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஒரு ட்ராப் தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துடணும். ஏர் பம்ப் இருந்ததுன்னா முடிஞ்சால் ஏர் பம்பு போட்டு கூட அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் புது ராயல் என்ஃபீல்டோட கிட்டு வாங்கியிருக்கேன், மேஜர் கிட்டு ஃப்ரண்ட்டு. இந்த செட்டு ஒரு புல்லட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது மாடலு ஒரு புல்லட்டுக்கு ஒரு மாடலில் மாறும். இதில் வந்து அந்த 4 பீஸாக வரும். இந்த 4 பீஸில் இந்த ராடு பார்த்திங்கன்னா, இந்த ராடில் வந்து கரெக்டாக வந்து அந்த 2 காடி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த 2 காடிக்கு நடுவில் அந்த வாஷர் உட்கார வைக்கணும். நீங்கள் மேலேயோ கீழேயோ போட்டுறக்கூடாது. அந்த 2 காடி கொடுத்துருக்காங்க, 2 ரிங்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, ரிங்குக்கு நடுவில் இந்த வாஷர் இருக்கா அப்போ வந்து நிற்கணும். இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து அது நிற்கணும். அது இந்த மாதிரி செட் பண்ணணும். மேலேயும் போட்டுறக்கூடாது, கீழேயும் போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ இதோட வாஷர் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இது புதுசு இது. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை செட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஒரு க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் க்ரீஸு. அந்த க்ரீஸை வந்து அந்த ரப்பர் வாஷர்லலாம் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக மேலேயும் அதே மாதிரி கீழே இருக்கிற ரப்பர்லேயும் அப்ளை பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங்கில் கூட அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. பட் ஸ்ப்ரிங்கில் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா அதுதான் வந்து அந்த ஆயிலில் வந்து போய் இப்போ உட்கார்ற இடம். வருது இல்லை, இந்த பின்னாடி இருக்கிற வாஷர்லேயும் போட்டுட்டு அந்த பேக்கில் இருக்கிற அந்த குழி இருக்குது பார்த்திங்களா, அந்த குழி கப்புலேயும் ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம அந்த ஒரு சின்ன வாஷர் ஒன்று ஃபிட் பண்ண பார்த்திங்களா, அந்த பின்னு போய்ட்டு அதில் உட்காரும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துலையும் க்ரீஸை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு உள்ளே போகணும், அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த செட்டு உள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி உள்ளே தள்ளிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆயிலை கொஞ்சம் ஊற்றிட்டு, இது வந்து டாட் 3 ஆயிலு, புல்லட்டுக்கு போகிறதுக்காக டாட் 3 ஆயில் வாங்கி வந்திருக்கேன். அந்த டாட் 3 ஆயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பம்ப் பண்ணி அதில் இருக்கிற ஏரை வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த பபுள் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி இந்த ஆயில் ஃபுல்லாக அந்த ஹோஸ் ஃபுல்லாக போயிட்டு ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த நட்டையும் கூட நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த கருப்பு ஆயில் எல்லாம் வந்து உங்களுக்கு அது வழியாக வெளியே வந்துடும்.
அந்த கருப்பாயிலாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் இதை ரெட் ஆயில் வந்து அப்படியே உள்ளே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த கருப்பாயிலாம் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கருப்பாயில் வந்துட்டு அந்த ரெட் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. ரெட் ஆயில் வருது பார்த்திங்களா, அந்த ரெட் கலர் வருதுன்னா அப்போ உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துருச்சு தான். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டைட் பண்ணணும். அந்த பபுள் போகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நட்டை வந்து டைட் பண்ணி விட்டுறணும். கண்டினியூ வருதா? இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடிசன் சேனல் நேம் டாடிசன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மெக்கானிக்கல் வீடியோஸு எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபுல்லாக ஆயிலை ஃபில் பண்ணுறோம். திரும்ப கொஞ்சம் பம்ப் பண்ணி உள்ளே இருக்கிற பம்பை ஏர்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கேப்பு போட்டு மூடிடணும். அதை பாருங்கள், அந்த சர்க்கிளிப்பை திரும்ப மாட்டியாச்சு. அதே மாதிரி நம்ம கழட்டின மாதிரி சர்க்கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி மாட்டியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த கிளிப்பு, இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னை வந்து உள்ளே கரெக்டாக அந்த குழியில் உட்கார வச்சுட்டு இந்த ரப்பரை வந்து கரெக்டாக அது உள்ளே போட்டு லாக் பண்ணிடணும். அந்த ரப்பருக்கு வந்து மேலே வந்து ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி வந்து அந்த பிரேக் லிவரில் வந்து கரெக்டாக அதை பற்றினா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு விட்டிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆகிடும். அப்படியே வச்சு மூடிடக்கூடாது. அப்படியே வச்சு மூடிட்டிங்கன்னா அது வழியாக தண்ணி எல்லாம் போயிடும், அழுக்கு டஸ்ட் எல்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே அந்த காடியில் போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா லிவர்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் க்ரீஸை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு லிவரையும் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பின்னை அப்படியே உள்ளே தள்ளி இந்த லிவரை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போல்ட்டை போட்டுடணும். அந்த போல்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு போல்ட்டை த்ரெட்டு போட்டு டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து நெட்டை போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணிடணும். கீழே அந்த நட்டை போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணி விட்டுறணும். இப்போ பம்ப் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏர் வரல. அதுக்கப்புறம் ஆயிலை ஃபில் பண்ணிடுறோம். ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி மேலே இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கையை நம்ம க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை போட்டு மூடணும். இல்லைனா இதில் இருக்கிற அந்த வேஸ்ட்லாம் அதில் இறங்கிடும். இப்போ நான் கேட்டேன், நல்லா தொடச்சி எடுத்துடணும். அந்த அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே இந்த கேப்பை போட்டு ஸ்க்ரூ பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். மெக்கானிக்கல் வீடியோஸ், டெக்னிக்கல் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வரும். இப்போ நம்ம வீலை சுற்றிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி நிற்கிது. ஓகே, தேங்க்யூ.